நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் யோசேப்பை போல ஒரு குழியில இருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கலாம், எரேமியா போல ஒரு குழியில தள்ளப்பட்டேன் என்று சொல்லி யோசிக்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இதை நீங்க சரியா புரிந்து கொண்டு இதை பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாரும் பார்க்கிற அளவிற்கு மாற்றம் வரும். எல்லா கண்களும் பார்க்கும். கர்த்தர் நமக்கென்று ஒரு பெரிய மிஷன் வச்சிருக்கிறாரு, நமக்கென்று சொல்லி ஒரு பணியை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பணியை நம்ம செய்ய முடியாத படிக்கு, அதை பத்தி யோசிக்க கூட முடியாத படிக்கு, அதை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவிற்கு நம்மளோட வலி அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு அனுப்புறாரு, நம்ம மிஷன் நிறைவேற்ற காரியங்களை நம்ம பீப்புளை நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுப்புறாரு. ஆனால் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஆண்டவர் அமிச்ச மிஷன் ஃபுல்ஃபில்லர்ஸ் இவங்க தான், மிஷன் அக்கம்ப்ளிஷர்ஸ் இவங்க தான், இவங்க மூலமா தான் என்னோட மிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது, இந்த காரியத்து மூலமா என் மிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது என்பதை புரியாம இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கல.